சார் வணக்கம். இப்ப நெறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? இப்ப ரிசல்ட் வெளியானோனே இப்ப ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசென்ஸ் 2மே இருக்கு சார். எனக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு டிரைவிங் லைசென்ஸ்க்கு வந்து மேனுவல் டாக்குமெண்ட் இருக்கு சார். நான் என்ன பண்றது? அதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மேனுவல் டாக்குமெண்ட் இருக்கு சார். அது என்ன பண்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நெறைய பேர் கொரீஸ் கேட்டனால தான் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு. கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் அனைவரும் ஓட்டுநர் உரிமம், கண் பார்வை தகுதி சான்றிதழ், அதாவது ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், வாகன தொழில்நுட்ப செயல்பாடு குறித்த அடிப்படை அறிவு, அதாவது மோட்டார் மெக்கானிசம் பத்தியான அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் பதிவேற்றம் செய்யணுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அனுமதிக்கப்பட்ட தேர்வு அனைவருமே. இணையவழி விண்ணப்பத்தில் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கான தகுதிகளான ஓட்டுநர் உரிமம், இலகுரக வாகனம் அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ் இல்லை ஹெவி லைசென்ஸ் இயக்குவதில் 3 ஆண்டுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாங்க, அனுபவ சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா மற்றும் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் பெற்றிருப்பதற்கான உரிமை கோரிய தேர்வர்கள் மட்டும் ஓட்டுநர் உரிமம், கண் பார்வை தகுதி சான்றிதழ், வாகன தொழில்நுட்ப செயல்பாடு குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உரிமை ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ் வேணும், ஓகேங்களா, நான் அதை பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை சார், நான் அப்போ வந்து எஃப்ஜி வித் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்துருந்தேன் சார். என்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தேன். ஓகேங்களா? மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது என்னது இப்போ ஐ ஃபிட்னஸ் மட்டும் தான் நான் வாங்கலை. நான் வைக்கணுமான்னு சொன்னால் வைக்க தேவையில்லை. நீங்கள் அப்படி வைக்கலாம், அதுக்கு எலிஜிபிள் இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோவில் எடுக்க மாட்டாங்க. எஃப்ஜி வித் டிஎலுக்கு உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபர்தராக மற்ற டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணல அப்படின்னா நீங்கள் அது ரிமூவ் ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணலாமே நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. ஃபாரஸ்ட் போஸ்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? இல்லை சார் நான் அதை வச்சுறேன், ஒரு பேக்கப் வைக்கிறனாலே அது வைக்கலாம், இல்லை வைக்காமல் விடலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லைசென்ஸ் வச்சிருப்பீங்க. ஏன்னா லைசென்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் லைசென்ஸ் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ லைசென்ஸ் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். அப்போ நீங்கள் அதை வச்சே ஆகணும். அண்ட் தென் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சே ஆகணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் முதலுதவி சான்றிதழ்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி வச்சிருப்பீங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கேட்டிருக்கோம். அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? எ அப்புறம் அந்த எந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டுக்கு. ஓகேங்களா? நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து மேனுவலியாக கிடையவே கிடையாது. வேணால் வைக்கலாம். ஓகேங்களா? இல்லை வைக்காமல் விட்டுறலாம். ஓகேங்களா? அது வைக்கலாம், நீங்கள் அதுக்கு ரிஜெக்ட் ஆகிடுங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சிருந்துருக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அது வைக்கல அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கும் தானே, கையில் வச்சிருந்தா அப்ளை பண்ணிப்பீங்க. அப்போ சும்மா போட்டிங்களா? அப்படி இல்லைல்ல, ஆல்ரெடி வச்சிருந்துருப்பீங்களா, அதனால தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கேட்பாங்கல்ல ஒரு கொஸ்டின். அப்போ இல்லாமல் நீங்கள் பேக்கா போட்டிங்களான்னு கேள்வி கேட்டக்கூடாதுல்ல நம்மளே. அதனால் நீங்கள் வச்சு டாக்குமெண்ட்டை வச்சிருங்க. இல்லாத இப்போ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வைக்காமல் விட்டுடுங்க. ஓகேங்களா? விட்டுட்டு ஆஸ் வெல் எப்பயும் போல நீங்கள் சிவிக்கு போங்க. எப்படியும் விஓ ஜூனியர்ஸ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்போ நான் பில்லிங் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க. சார் இந்த மாதிரி நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், எனக்கு வனத்துறையும் வனக்காப்பாளர் ஓட்டுநர் வனக்காப்பாளர் பதவிக்கு வந்து நான் வந்து உரிமை கோர மாட்டேன், என்னோட சுயநிதின்னு எழுதிக்கணும், ஒரு உறுதிமொழி மட்டும் எழுதி அங்கே அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சார் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, இப்போ சார் எனக்கு வந்து நேம் மிஸ்மேட்சாக இருக்குது, என் நேமில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்காங்க. ஓகேங்களா? நான் அப்ளிகேஷன் நம்பர் 1 தப்பாக போட்டேன், 8க்கு பதிலாக 7 போட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னா. அதுக்கு அவங்க ட்வீட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி வந்த டேட் தான். இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவிடம் செய்ய வேண்டுமா? சார் எதனா அப்பாலஜி லெட்டர்ஸ் வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் சார், அதர்ஸில் ஒரு லெட்டர் வைக்கிறதா இருந்தால் கூட உங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதர்ஸில் இல்லை நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே நேம் இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணுறதுல அது கீழே ஒரு லெட்டர் கூட வச்சிருங்க சார், இந்த மாதிரி என்னுடைய வகுப்பு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சான்றிதழ் என்ன தவறாக மென்ஷன் பண்ணிட்டேன், அதுக்கான என்னோட இது அதனால் என்னை மன்னிச்சு குரூப் 4 கவுன்சிலிங்கு என்னை கலந்தாய்க்கு நீ கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுமதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம லெட்டர் வைங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அதுக்கு என்ன இப்போ டிஎன்பிஎஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழினை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் எதுவும் பதிவிடம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் அப்போ தப்பாக போடுறதால இப்போ கரெக்டாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அன்றைக்கி ஒரு நம்பர் 2 நம்பர் தான் மாற்றி போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னா 2 நம்பர் ஒரு நம்பர் மாற்றிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுத்தே இருக்காங்க. மாணவர் டவுட் கேட்டே இருக்கனால தான் அவங்க வந்து ட்வீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சார் அடுத்தது பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சான்றிதழ் பதிவிடம் செய்ய கடைசி நாள் என்னைக்கு 21/11. ஓகேங்களா? 9ஆம் தேதி ஆரம்பித்தாங்க, 21ஆம் தேதியோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்னா 9 நாட்களே உள்ளன அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, தேர்வர்கள் கடைசி நாள் வரை காத்திராமல் சான்றிதழ் உடனே பதிவிடம் செய்யுமாறு கேட்டுக்கொள்வோம். ஏன்னா லாஸ்ட் நாள் சர்வர் பிஸியாக இருக்கும், இல்லை எரர் இருக்கும், அப்போ நாங்கள் வந்து பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது இன்ஸ்ட்ரக்ஷனே போட்டுருவாங்க சார். லாஸ்ட் நாள் வரைக்கும் நீங்கள் இருந்து சர்வர் எரர்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. அதேமாதிரி இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது ப்ரௌசிங் சென்டர்கார் தப்பு பண்ணாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கும், அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் லாஸ்ட் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இன்றைக்கி ஓகேங்களா இப்படி அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்துருங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்ட கரெக்டாக சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை குடுக்குறேன். ஓகேங்களா? அத தான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். ஃபாரஸ்ட் கார்டு எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே எதுவும் இல்ல வேணாம் சார் அப்டின்னா, நீங்க அந்த பேராவே தொட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல சார் நான் வைக்கிறேன்னாலும் வைக்கலாம். ஓகேங்களா? வச்சீங்கனாலயும் நீங்க அங்க சிவி ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த மேன்டேட் டாக்குமெண்ட், நான் மேன்டேட் டாக்குமெண்ட்டா பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு ஓகேங்களா? இதெல்லாம் மேன்டேட் டாக்குமெண்ட்டா முன்ன இருந்துச்சு. இப்போ நான் மேன்டேட் டிரைவிங் லைசென்ஸும் மேன்டேட் டாக்குமெண்ட்டா இருந்துச்சு. நான் மேன்டேட் டாக்குமெண்ட்டா வச்சுட்டாங்க. ஓகேங்களா? நீ வைக்கலாம், வைக்காம போலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இது கவுன்சிலிங் நடந்து முடிக்கும். ஓகேங்களா? அங்க போம்போது நீங்க கண்டிப்பா இப்ப நான் வச்சிருக்கேன் சார். நான் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தேன். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க அப்ப வந்து நான் வில்லிங் லெட்டர் எழுதி குடுத்துடலாம். சார் இந்த மாரி எனக்கு வனத்துறை எந்த தேர்வும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா, ஒருவேள மேபி இப்படி நடக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உடனே பிசிக்கல் ஃபிட்னஸ் ரெடி பண்றாங்க அப்படின்னா, பிசிக்கல் கூப்பிடுறாங்கன்னா, நீங்க ஆப்சென்ட் ஆயிக்கலாம். தாராளமா ஆப்சென்ட் ஆயிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆப்சென்ட் ஆயிக்கலாம். ஃபாரஸ்ட் பிசிக்கல் தனியா கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க பிசிக்கல் போனோனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆப்சென்ட் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? உன்ன எதுவும் கேட்க போறதில்ல. நீங்க அடுத்தது குரூப் 4 கவுன்சிலிங் வந்தா, நீங்க அப்படியே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்க சான்சஸ் கம்மி. ஏன்னா, யாரும் அப்படி போனா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப வேலை அதிகம். ஓகே அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெறைய தேர்வர்கள் உங்களுக்கே தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் எடுப்பீங்களா? இல்ல விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுப்பீங்களான்னா, விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் எடுப்பீங்க. ஃபாரஸ்ட் மாட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் தெரியும். அது யாருனா 1 ஆர் 2 கேஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் மேல ரொம்ப ஆசை இருக்கிறவங்க, வேணா மேபி போலாம். மத்தபடி நார்மலா இருக்கிறவங்க டாப் ஸ்கோர் இருக்கிற கேண்டிடேட் ஃபுல்லா என்ன போவீங்க? விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் எடுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு, அடுத்து டைப்பிஸ்ட் முடிச்சுட்டு, அடுத்து ஸ்டெனோ முடிச்சுட்டு தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஓகேங்களா? அப்படி வந்தா கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இல்லன்னா டபுள் வேலையா இருக்கும். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.